மருத்துவ உலகமே தலைகீழாக மாறப்போகிறது. இனி உடல் உறுப்புகள் ஆய்வகத்திலேயே வளர்க்கப்படும். விண்டாய்வதில் உங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்கும்? இதோ அந்த பிரம்மாண்ட மாற்றங்கள். 2050 மனித இனம் அழிய போகிறதா அல்லது அழியாத வரத்தை பெறப்போகிறதா? நாம் இன்று பார்க்கும் மருத்துவம் அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. நேற்று வரை கனவாக இருந்த விஷயங்கள் இன்று ஆய்வகங்களில் நிஜமாகிக் கொண்டிருக்கின்றன. இதோ அந்த அதிர வைக்கும் தகவல்கள். முதலாவதாக, ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் உறுப்புகள். இனி உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதில்லை. உங்கள் உடலில் உள்ள டிஎன்ஏ செல்களை வைத்தே உங்களுக்கான புதிய இதயம் அல்லது சிறுநீரகத்தை ஒரு மெஷின் சில மணி நேரத்தில் உருவாக்கிவிடும். அடுத்ததாக, நானோ பார்ட்ஸ். உங்கள் இரத்த நாளங்களுக்குள் நீந்த போகும் ஆயிரக்கணக்கான நுண் ரோபோக்கள் தான் எதிர்கால டாக்டர்கள். இந்த ரோபோக்கள் உங்கள் உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை மட்டும் தேடி பிடித்து அழிக்கும். இதனால் மற்ற ஆரோக்கியமான செல்கள் பாதிக்கப்படாது. மூன்றாவதாக, ஸ்மார்ட் சிப்ஸ். இனி மாத்திரை அல்லது ஊசி போட்டுக்கொள்ளும் காலம் மலை ஏறி போகிறது. உங்கள் உடலில் ஒட்டப்படும் ஒரு சிறிய சிப் மருந்தின் அளவை உங்கள் உடலின் தேவைக்கேற்ப தானாகவே இரத்தத்தில் கலக்கும். நான்காவதாக, நியூரலிங்க். மனித மூளையை சூப்பர் கம்ப்யூட்டராக மாற்றும் முயற்சி இப்போது தொடங்கிவிட்டது. பார்வையற்றவர்களுக்கு பார்வை கிடைப்பதும் நடக்க முடியாதவர்கள் நடப்பதும் இனி ஒரு சிப் மூலம் சாத்தியமாக போகிறது. ஐந்தாவதாக, முதுமையை தடுத்தல். 80 வயசிலும் 80 வயது இளைஞனைப் போல சுறுசுறுப்பாக வாழ முடியுமா? நமது செல்களை புதுப்பிக்கும் ஏஜிங் ரிவர்சல் தொழில்நுட்பம் மூலம் முதுமை என்பது ஒரு நோயாக பார்க்கப்பட்டு குணப்படுத்தப்படும். ஆனால் இதில் மிகப்பெரிய ஆபத்தும் ஒளிந்திருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் தவறான கைகளில் சிக்கினால் என்ன ஆகும்? யாராவது உங்கள் இதயத்தின் துடிப்பையோ அல்லது உங்கள் நினைவுகளையோ ஹேக் செய்ய முடிந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த தொழில்நுட்ப புரட்சி மனித குலத்திற்கு வரமா அல்லது சாபமா? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ் ஹாப்பினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.